டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அனைவருக்கும் ஹேமமாலினியின் அன்பு வணக்கம். இன்று நம்ம ஸ்டார் உங்களோட நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகும் ஒரு அமேசிங் பர்சன். 70க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்து அண்ட் ஹிந்தியிலேருந்து ஆரம்பித்து இப்போ தமிழ் சினிமாவில் மெகா ஹிட்ஸ் இன்னமும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்மளுக்காக. லைக் நம்ம கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை திருமணம் பண்ணிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி அண்ட் ஆக்டிங் ப்ரொடியூசராகவும் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய கலக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். Now it's time for us to welcome our guest for the day, the sweetest person and always ஒரு pleasant ஸ்மைலோட இருக்கும் மேடம் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் இன்று நம்ம வரவேற்கிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், தேங்க்யூ ஹேமமாலினி. எஸ் மேம், ஆக்சுவலாக 81 முதல் லைக் 85 வரை தமிழ் திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்தவதாக மிகவும் பிரபலமான கதாநாயகி இல்லையா நீங்கள்? அந்த 77 17 வயசுலேயே நீங்கள் ஹிந்தி திரையுலகில் எப்படி அந்த ஃபீல்டில் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹிந்தி திரையுலகில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுட் ஸ்டெப் வச்சிங்க? இல்லை, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பாம்பேல இருந்ததுனால அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அந்த லாங்குவேஜும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அங்கே ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங், ஒரு தமிழ் பொண்ணு அங்கே ட்ரைங் டு கெட் இன் டு ஃபிலிம்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அண்ட் தென் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்டிக்மா, அங்கே சவுத்லேருந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நியூ ஃபேஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் எனி கனெக்ஷன்ஸ், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து ஆஃபீஸாக அலைஞ்சிட்டு வித் மை மதர் இன் டேகிங் அலாங் வித் மீ. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணேன். அஃப்கோர்ஸ் அங்கே உங்கள் நேம் சேக் ஹேமமாலினியோட மதர், ஷீ வாஸ் லைக் மதர். அவங்க எனக்கு ஒரு ஃபியூ கம்பெனிஸ்க்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஐ டிட் கெட் ஸ்மால் ரோல்ஸ், பட் இட் வாஸ் நத்திங் எக்ஸைட்டிங் அண்ட் நத்திங் great as such, but it was a stepping stone. Except for 1 or 2 films, I like Paheli was my first film. Dillagi da actually na start panninadhu ஹேமமாலினியோட படத்துல. அது இட்ஸ் லைக் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஷூட்டிங் பார்க்க தான் போயிருந்தேன் அன்னைக்கு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ வாஸ் ஸோ ஃபாண்ட் ஆஃப் மூவிஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ நான் ஷூட்டிங் பார்க்க போனப்போ அங்கே இந்த டிரெக்டர், ஹி வாஸ் அ ஃபேமஸ் டிரெக்டர், பாசு சாட்டர்ஜின்னு. ஸோ அவர் நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. நான் ஒன்றுமே யோசிக்கல, ஓகே அப்படின்ட்டேன் நான். சரி போய் சாரி மாத்திட்டு வா அப்படின்னாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி. In my 7th or 8th standard, I think, I was really small. I was 8th standard, I think. So range da start achi, just like I had to do a few. He said, are you a dancer? Na sonna, yes, I am a dancer appadina bharatanatyam kathikkiren appo. So he said a few dance steps mari pannanom, and Hemamalini is the college warden who will come admonishing you because you're dancing in the room appdin sollite. So அந்த மாதிரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வாஸ் தேர். ரொம்ப நர்வஸா இருந்தது பிகாஸ் ஹேமமாலினி வாஸ் லைக் அ சூப்பர் ஸ்டார் அண்ட் தர்மேந்திர வாஸ் ஆல்சோ தேர் இன் த ஃபில்ம் அண்ட் பீப்புள் ஹூ ஹவ் ஐடலைஸ்ட் ஆல் மை லைஃப். நான் சின்ன வயசுல இருந்து அவங்க படங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஐடலைஸ் பண்ணி திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுனா ரொம்ப மாதிரி நர்வஸா இருந்தது. பட் இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங். அண்ட் ஒரு காலேஜ், நாங்கள் ஹாஸ்டல் ரூம்ல 4-5 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ ஸ்மால் கேங் மாதிரி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறம் going back to my school and all that, and the padam took a long time to get completed. And when I was 12th, I got a break in a film called Paheli. That was a good role actually. It was not the main lead, but almost main lead. Madhuri, I was coming throughout the film and the mari irundhathu. So that was for a company called Rajshri Productions. Romba famous ana company. Nariya Hum Aapke Hain Kaun, Dil Hai Ki Man, I don't know. Yeah, nariya peri padangallam pannirukanga. And very good and safe company is what we all used to know about them. I mean, any girl extremely safe in their company mari irundhathu. So I was really happy to get my break, my major break mari. Screen test எல்லாம் பண்ணி தான் select பண்ணாங்க. So that actually kindled my interest. சினிமால எப்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். I did get a couple of Hindi film roles. சிஸ்டர் கேரக்டர் மாதிரி இருந்தது.
fairly important roles, but not the main lead anyways, you know. அதுக்கப்புறம் வந்து I did a Bhojpuri film. It was like the main lead Madri, but the complete after Muradi, I got my first break in Kerala. So Okay. yeah, that was also a really good company, and the entire setup was very good, but எல்லாருமே newcomers. So அதனால கொஞ்சம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை, பட் பிகாஸ் எல்லாருமே நியூ கமர்ஸ், லைக் ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் வித் பிக் ஸ்டார்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் எல்லாருமே நியூ கமர்ஸ் அண்ட் வெரி குட் கம்பெனி. ஸோ தட் வாஸ் இட், அண்ட் இட் வாஸ் அ மெயின் ரோல். ஸோ ஒரு பிளாங்க் மைண்டோட தான் நான் வந்து கிளம்பி சென்னைக்கு வந்தேன். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட் ஆக்சுவலி பிஃபோர் தில்லகி எல்லாமே வாஸ் ஃபார் அ ஃபில்ம் பை நோ ஆஃப்டர் தில்லகி, சாரி ஆஃப்டர் தில்லகி. And it was for a film by K. Balachandar sir. And அவர் தான் எனக்கு மெயினா ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட்னு ஃபர்ஸ்ட் எடுத்தது அவர் தான். அண்ட் கமல் சரோட ஒரு படத்துக்காக சைன் பண்ணியும் இது பண்ணாரு. ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி மும்பைல இருந்து சென்னைக்கு வந்தேன்னா, சென்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து, and they also signed me for the film. Said okay, now I was super excited because Kamal was already a superstar appo, and Kamal saroda nadikirana, I was so excited about the whole thing. அண்ட் வந்து இங்க வந்து ஸ்கிரீன் டெஸ்ட், டான்ஸ் டெஸ்ட், மேக்கப் டெஸ்ட் எல்லாமே எடுத்து சைன் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்தாங்க. ஸோ தட் வாஸ் லைக் யூனோ ஓகே, ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் ஷுர் அந்த மாதிரி இருந்தது. எல்லாம் பண்ணி தென் ஐ ஹேட் டு கோ பேக் டு பாம்பே பிகாஸ் தே செட் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு கம் அப்படின்னாங்க. அங்க போய் ஜஸ்ட் வீக் பிஃபோர் த ஷூட் திடீர்னு கமல் சருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஹி ப்ரோக் ஹிஸ் லெக், ஐ மீன் ஹி ஃப்ராக்சர் ஹிஸ் லெக். அதுக்கப்புறம் காஸ்ட்ல இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்படி போச்சு. தென் பாலச்சந்தர் சார் சொன்னார், ப்ளீஸ் வெயிட் ஃபார் 6 months, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. அந்த 6 months முடிகிற டயத்துல ஐ திங்க் another accident or something Kamal sir met with, and again the shoot had to be postponed. இப்படியே 1.5-2 வருஷம் பக்கத்துல புஷ் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் பஹேலி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது பண்ணி நான் காலேஜும் ஃபர்ஸ்ட் இயரும் முடிச்சு செகண்ட் இயரும் முடிச்சு என்னோட ஃபைனல் இயர் போது தான் ஐ காட் திஸ் பிரேக் இன் கேரளா. So I have to take it, you know, like it was still a good project, and the director was, I mean, like எல்லாரும் newcomers சொன்னா கூட that film like gave the maximum. நிறைய superstars for Kerala industry. Mohanlal was also in that film, so அவருக்கு ஒரு it was a big break. For me it was a huge break, and director Fazil also it was his break. So எல்லாருமே அந்த படத்துல it was like their first film. And எனக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது, கேரளா ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ். ஸோ யூனோ இட் ஆல் ஃபெல் இன் டு பிளேஸ் ஆஃப்டர் தட். திஸ் வாஸ் இன் த ஃபில்ம் ரிலீஸ்ட் ஃபார் கிறிஸ்மஸ் ஆஃப் 1980. ஸோ ஜனவரியில் அவார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அதர் ஃபில்ம்ஸ். ஸோ 81 ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் பிஸியா. பட் 80ல தான் இந்த படம் பண்ணினோம் நாங்கள், இந்த மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்னு மலையாளத்தில். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம், அண்ட் Pada was a super hit, and so you know that put us all on the map of Kerala film industry. And adukapra was Shankar was the hero. So Shankar, Mohanlal and myself, we became like a team, you know, like or adutha 2-3 padangal, you know, everybody used to call us together and the madri irundhudu. So that actually bonded a friendship and bonded a good start for all our careers. So that was good. adukapra Tamil padangal வந்து first இந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நெஞ்சில் ஒரு முள்னு ஒரு படம் அதுக்கு தான் சைன் பண்ணேன். பிரதாப் போத்தன் வாஸ் தி ஹீரோ. அந்த படத்துல அந்த படம் இட் வாஸ் a remake of a Hindi film, a film which I really loved because I used to be a great fan of Rajesh Khanna, and அந்த படத்தோட ரீமேக் சொல்லும்போது I was super excited. அப்புறம் அந்த படம் ஆரம்பிச்சு அந்த படம் ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளேயே I got the film கிளிஞ்சல்கள். So இந்த நெஞ்சிலோர் முள்ளும் கட்டி, it was a remake of a film called Kati Patan. Within a week கிளிஞ்சல்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பேக் டு பேக் 2 films வந்தப்போ and film hit ஆனோன்னு I got going in my Tamil film industry career. And அடுத்தது was பயணங்கள் முடிவதில்லை, which again cemented my career over here well. அதுக்கப்புறம் of course I got good films in Tamil as well as Malayalam, and that's how my career started off. So that is a big journey actually. பெரிய அழகா ஷார்ட்டா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா டார்லிங் 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 அது வந்து சாரோட நடிச்ச படம் இல்லைங்களா? ஸோ நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சார் வந்து ஒன்ஸ் ப்ரொஃபஷன் வந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவரோட நீங்கள் அந்த படத்தில் கமிட்டான அந்த நடித்த அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரோட. ஆமா, அவர் வந்து ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து அவரோட படம் பண்ணியாச்சுன்னா லைக் you have arrived மாதிரி in the industry.
பிகாஸ் அவரோட படம் எல்லாமே சூப்பர் ஹிட்டா இருந்தது. மௌன கீதங்கள், சுவர்லா சித்திரங்கள், அந்த நாட்கள், தூரல் நினைப்போச்சு. எவ்ரி ஃபிலிம் வாஸ் அ சூப்பர் ஹிட் ஃபிலிம். So if he has committed you to a film means you have arrived and you're into the big league மாதிரி அந்த ஒரு டைம் it was such a time. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஆஃபர், நான் ஆக்சுவலி மஞ்சள் பிரிஞ்ச பூக்களோட சேம் கேமராமேன் வாஸ் கேமராமேன் ஃபார் டார்லிங் டார்லிங். அவர் அந்த டைம்லயே சொல்லிட்டு இருப்பார், ஐம் கோயிங் டு பி டூயிங் அ ஃபிலிம் கால் டார்லிங் டார்லிங் அப்படின்னு சொல்லி வித் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஐ டென்ட் நோ ஹூ பாக்யராஜ் வாஸ், பட் ஐ நியூ that this cameraman is an extraordinary cameraman, so I need to do his film அப்படின்னா. he's showing me so beautifully, so I need to do his film. நெஞ்சத்தை கில்லாதமே அவர் தான் பண்ணாரு. ஸோ டார்லிங் டார்லிங் வந்து எல்லாமே அவர் தான் கேமராமேன். அண்ட் காளி, நிறைய ரஜினி சாரோட நிறைய படம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அசோக் குமார், he was a very famous cameraman அப்போ. அண்ட் அவர் தான் சொல்லிட்டே இருப்பார். அண்ட் நார்த் இந்தியன், ஸோ ஐ யூஸ் டு பாண்ட் வெல் வித் him. பாம்பேல புதுசா வந்ததுனால ஐ குட் பாண்ட் வெல் வித் him. ஸோ நான் சொல்லுவேன், எனக்கா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அசோக் ஜி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் மிந்திலா. Then I don't know whether he recommended or what, I don't know, but it so happened that பாக்யராஜ் சார் கூப்பிட்டு he said that I want to narrate a story to you, I think you'll be right for the script அப்படின்னு. At that point of time I was really busy, and எனக்கு வந்து my dates were all filled up with Tamil and Malayalam movies, you know, all back to back னு பண்ணிட்டே இருந்தேன். I used to work 2 shifts a day, அந்த மாதிரி இருந்த டைம் அது. So every day I would start at 7 and, you know, go on till night 10 every day. Through the year, you know, it was like that. So ablo busy on a time like he said he called me, so I was super excited. But then, you know, like matta Malayala padala 20 days 25 days maximum கேட்பாங்க ஒரு full fledged படத்துக்கு. தமிழ்ல கூட அவ்வளோ கேட்கல, பட் அவர் வந்து திடீர்னு எனக்கு 45 days வேணும்னாங்க. ஒரு நாள் எனக்கு எங்கிட்ட ஃப்ரீயா இல்ல, நான் எங்க 45 days கொடுக்கணும், பட் ஐ ஜஸ்ட் நீட் டு டூ திஸ் ஃபிலிம்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம்னு இருந்தது எனக்கு. So I called my manager, who was to take care of my call sheet and all that. And our சாருக்கும் PRO இருந்தார் அப்போ at that time. So to கூப்பிட்டு எனக்கு, I don't know how you're going to adjust my dates, I just need to do this film. நீங்க அதை யார்கிட்ட பேசி எப்படி வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர்கிட்ட. So I was really hoping, and there were so many contenders for this film, you know, for Darling Darling. I had heard about it. So I was not at all sure that I'm going to get it, but I said, let me give it my best shot அப்படின்னு. எல்லா ஒரு சில ப்ரொடியூசர்ஸ்ட நானே போய் ரிக்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா அவரோட படம்னா அப்போ everybody was willing to adjust a bit. I mean, of course, they couldn't let go of all their dates, but they were all willing to adjust a bit because I would go into the next league madri irundhathu, you know, for all of them. So avanga padathuku it would be advantageous and mari or situation irundhathu. So everybody said, okay, we will adjust 2 days here, 3 days here. Apdi pichi or 15 days varaikku na modalla ready panniten. So amma, so and that title then he said, seri I will and alavukku ungalku allowance kodukren because I know you're busy. I'll break it into 2 schedules, 20 days and 25 days, or 25 and 20 days. And mari you split it and give me, so I will try to manage within that apdina. So apdi picture I managed to do that, you know. So that's how I got that film. And of course, when he narrated the script, you know, I just had to do that film madri irundhathu. And well, then the rest is all known. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் இதுல பதிக்க வேண்டிய மூவிஸ். But on set he was really a taskmaster and strict all. ஆமா, நிறைய திட்டு அவர்கிட்ட அந்த டயத்துல. ஆக்சுவலா தங்கமகன் படத்துல வந்து ரஜினி சாருக்கு கதாநாயகியா நீங்க நடிச்சிருப்பீங்க. ஒரு வெரி பியூட்டிஃபுல் மூவி, அதுவும் சூப்பர் ஹிட் மூவி வேற. அவரோட நடிச்ச, ஐ மீன் உங்களோட டான்ஸ் பத்தி கூட அவர் நிறைய கமெண்ட் நிறைய சில இன்டர்வியூஸ்ல கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த அவரோட அவர் சூப்பர் ஸ்டாரோட நடிச்ச அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவரோட படம் வந்து அஃப்கோர்ஸ் இந்த படம் முடிஞ்ச உடனே they booked me for that film. It was like almost like a stepping stone into to working with Rajini or Kamal on the timeline, you know. The Bhagirath sir padam panniyachna usually they would book the heroine for Rajini sir's film. It was always like that. So and madhira da enakku vandu the offer vandhathu, and I just wanted to also work with Rajini sir. It was like that. So first day, I mean, he's a very down to earth person. Till today he is like that, you know. Enakku therinja அவர் change ஆகல. அன்னைக்கு இருந்த மாதிரியே he's probably grown 10 times more. அப்பவே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவரு. So after that he's just grown to greater heights. தவிர he's not changed a bit. அவரோட மேனரிசம்ஸ், அவரோட பிஹேவியர் எல்லாம், his humility எல்லாமே இன்னமும் அப்படியே இன்டாக்டா இருக்கு.
இயக்குனர் திரு பாலுமகேந்திரா சார் அவர்கள் வந்து படத்தில் வந்து நீங்கள் உங்களோட நடிப்பு மிக மிக ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து இயக்குன படம் மொத்தமும் உங்களை வச்சு எல்லாமே நல்ல ஹிட்டான மூவிஸ் தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு படம் இருக்கும் இல்லையா, பிடிச்சமான படம், அவரோட இயக்கத்தில் நீங்கள் நடித்த ஒரு படம், அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. Balu Mahendra was such a person that most comfortable to work with. I really enjoyed. நான் 3 படம் பண்ணேன் அவரோட. and 3 படமும் அவ்வளோ என்ஜாய் பண்ணினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணினது ஓலங்கள், மலையாளம் மூவி. அண்ட் அமோல் பாலேக்கர் வந்து ஹிந்திலேருந்து வந்த ஹீரோ, அவர் அமோல் பாலேக்கர் வாஸ் த ஹீரோ இன் தட் ஃபிலிம். ஸோ அந்த கதை நரேட் பண்றதுக்காக, அந்த லைனை நரேட் பண்றதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அவரை பார்க்கறதுக்காக நான் போனேன். நான் சொன்னேன் பாலு மகேந்திரா அண்ட் ஆல் சச் அ கிரேட் டெக்னீஷியன். அவரை வந்து நான் ஐ கம் அண்ட் மீட் ஹிம் அப்படின்னு சொல்லி ஐ வென்ட் பர்சனலி டு மீட் ஹிம். ஐ மீன் ஜஸ்ட் பிஃபோர் தே கன்ஃபார்ம் மீ ஃபார் த ஷூட் பிகாஸ் ஹி வாண்டட் டு ஜஸ்ட் see me and talk to me once சொல்லி கேட்டாங்க. ஸோ ஐ said நான் வரேன், அவர் எங்க இருக்காரோ ஐ கம் அண்ட் மீட் ஹிம் அப்படின்னு. ஹி வாஸ் ஆக்சுவலி எடிட்டிங் ஃபார் த ஃபில்ம் மூன்றாம் பிறை. அப்போ அவர் அந்த படத்தோட எடிட்டிங்ல இருந்தாரு. ஸோ உள்ள போனோன்னே he was busy doing correcting some things. நான் அப்படி பார்த்தேன். I just thought ஸ்டோரிலாம் நான் கேட்க போறது இல்லை, வாட் எவர் he says I'm just going to do it. I just have to do his film because எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அந்த ஸ்கிரீன்ல அந்த மூன்றாம் பேரோட ரஷஸ் நான் பார்க்கும்போது I couldn't take my eyes off, you know. I said the ஸ்ரீதேவி and கமலஹாசன் இவ்வளோ அழகா காமிச்சிருக்காரு. and everybody knows that he doesn't allow you to put makeup as such, but still, you know, the person turns out so beautiful அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது I said I just have to do this film அப்படின்னு என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. கரெக்டா அவர் பார்த்துட்டு then, you know, he said I just want to narrate a line to you, see if you're okay with it அப்படின்னார். ஸோ பேசும்போதே it was very comfortable, you know, with him, and to converse was very easy. ஏன்னா முந்தில எனக்கு தமிழே கூட கொஞ்சம் தோ மை மதர் டங் இஸ் தமிழ், அப்போ பாம்பேலேருந்து வந்ததுல அவ்வளோவா கம்ஃபர்ட் லெவல் இருக்காது தமிழ் பேசும்போது. ஸோ ஐ வாஸ் மோர் கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் இங்கிலீஷ்ல எங்கிட்ட எல்லாம் நரேட் பண்ணும்போது ஐ வாஸ் சோ கம்ஃபர்டபுள். ஐ செட் ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஒர்க் வித் திஸ் மேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கும்போது அவ்வளோ அழகா, அந்த ஒரு ஃப்ரேம் வாஸ் லைக் அ பெயிண்டிங், யூனோ, லைக் ஹிஸ் மூவியோலால இத்தினோண்டு ஒரு ஸ்கிரீன்ல முந்தியெல்லாம் பார்ப்பாங்க, நம்ம இந்த ஐபேடோட ஸ்கிரீன் மாதிரி இருக்கும், அதுலேயே வந்து இட் வுட் பி சோ பியூட்டிஃபுல். ஸோ அவர் லைன் நரேட் பண்ணும்போது immediately I connected with that because, you know, I had read about a similar line somewhere. So I said I'm doing it, you know, like I'm just doing this film அப்படினு அவர்கிட்ட சொல்லிட்டேன். Then of course we worked out the dates at a comfortable time gap. எனக்கு I was also busy, so the producer was also a new producer, so he was also keen on getting me in that on board. So after ஒரு 2-3 months அப்புறம் தான் date they wanted, so it was I could adjust it very easily, you know, because after a long gap and it was almost the beginning stage of my career. So 82 la na the beginning of 82 la paninadala I was not very busy appo. I had just started off getting good offers la appo. So comfortable I gave him a lot of dates appo, and he said we have to shoot in Bangalore. And shooting pona first day lende it was so beautiful to work with him. Romba comfortable, he made us feel comfortable and so natural are the scenes la. It didn't feel like oh you're performing or you're acting or something, you're just living that character madri and or feel irundhathu. So and the time pass anadhe engalukku theriyadha alavukku it was I mean the film was so good and it turned out well. He was happy and I got an award for that film also. So it was like the icing on the cake. Romba nalla irundhathu. And then of course I did another film with him. It was called Umakkoil, again in Malayalam only. It was a remake of a Kannada movie called Kokila. So andha padam pannine adla YG Mahendran work pannaru enkuda. So and adukapra of course towards the end of my career before my marriage, I did a film called Neengal Kettave. You know, that was a different sort of subject, but he wanted me for a small role. I said even if you want me to just appear for a shot, I will come and do it for you, Balu அப்படின்னு சொல்லிட்டு I had told him then, you know, so he knew that. So though it was a small role, he said it's really a good role and I can't think of anyone else other than you doing it அப்படின்னார். Until today, you know, I'm really thankful because the Pillai Nila song is so famous even today. Everybody is fond of that song. I'm fond of that song. And the picturization of the song was so beautiful. Just ஒரு ஹில்ஸ்ல வந்து பண்ணினோம் நாங்க. But ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. And till today it's quite talked about the song and the film. So it was a lovely journey working with Balu Mahendra. Yeah, so good. And இப்போ உங்க வீட்டிலே ஒரு ஹீரோ இப்போ இருக்காரு. ஐ மீன் சார் இல்லை,
சார் ஹீரோ ஆயிட்டாரு. அண்ட் இப்போ அந்த உங்களோட சன் சாந்தனு சார் அவரோட நீங்க வந்து நடிச்ச அனுபவங்கள் இருக்கு இல்லையா? 2-3 படம் அவரோட சேர்ந்து நடிச்சீங்க. ஒரே ஒரு படம் தான், வாய்மைன்னு ஒரு படம் பண்ணேன். அதுல ஜஸ்ட் வெரி ஷார்ட் ரோல், ஜஸ்ட் ஒன் சீன் வி ஹேட் டுகெதர். வேற எதுவுமே அதுல ஆக்சுவலி அவனுக்கு மதரா பண்ணல, நான் அதுல வந்து பிருத்விக்கு தான் மதரா பண்ணியிருந்தேன். பட் எண்ட்ல வந்து ஒரே ஒரு சீன் இருந்தது, விச் வாஸ் ஆல்சோ டச்சிங் சீன். நல்ல சீனா இருந்தது. தட் ஒன் ஸ்மால் சீன் வாஸ் குவைட் அன் எமோஷனல் சீன் அண்ட் நல்ல சீனா இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி I don't know, I should work with him sometime in future. ஸோ நீங்க அவருக்கு வந்து அவர் ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கும்போது நீங்க அவருக்கு ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறது உண்டுங்களா? இல்ல ஓகே வாட் எவர் ஹி இஸ் டூயிங் இட்ஸ் பெஸ்ட்ன்ற மாதிரி அப்படியே விட்டுடுவீங்களா? அந்த மாதிரிலாம் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். Now he's got his wife who is a greater critic, so wife will tell as it is, so that's better. ஆக்சுவலா நீங்க ஒரு தயாரிப்பாளர், இப்ப ப்ரொடியூசரா நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு ஆக்டர் எல்லாம் இருந்துட்டு அப்புறமா ஒரு ப்ரொடியூசரா வந்து உங்களோட அந்த புதிய பரிமாணம் எப்படி இருந்தது மேடம்? Oh, producer was so difficult. I think acting is the easiest job out. So people who do that, I'm happy to hand over the mantle to them. It's a crown I can give them. If they can handle a production well, it's ரொம்ப tough-ஆன job, to handle so many people. And கொஞ்சம் உங்களுக்கு, if you're having a soft corner or something, it's really difficult. It's a tough thing. Yes. You have to be made of steel to listen to everything and go through being a producer every day. But yeah. But still, like I did, we made a lot of films then, and but it was not all that difficult because I had help. Of course, my husband was there, so he took a lot of the burden of me. Okay. So I got the name of a producer, but I didn't work so hard, I think. Yeah. But I did something else, like I used to always be fond of clothes, and I branched out into designing of clothes and things like that. So that gave me a lot of satisfaction, and I continue till today. Yeah. Now it's different. I do a lot of bridal work and bridal trousseau and blouse designing and all that. So that gives me a lot of happiness too. So other than acting, I'm also doing that now. அந்த பிஸ்னஸோட அந்த வீடியோவும் பார்த்தோம். கிகி அவங்க தான் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது எப்படி மேடம் அந்த பிஸ்னஸ் பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ தட் சில பேருக்கு தெரியல இல்லையா, எல்லாருக்குமே இப்போ. முந்தி ஆக்சுவலி எனக்கு எப்பவுமே வந்து க்ளோத்ஸ் டிசைனிங், என்னோட படத்துல வந்து என்னோட காஸ்டியூம்ஸ் பெரும்பாலும் நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐ வுட் கிவ் them the designs and ask them to do it accordingly. அப்போ we didn't have so many professional designers இங்க. So எனக்கு I wanted my style to be more unique. So நானே பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் எங்க படங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். So I always love to dabble in clothes and colors and designs and things like that. I'm not a great designer and all அதெல்லாம் சொல்லல, because I didn't study designing as such. Just ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல பண்றதா. So ஓரளவுக்கு தான் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியும். But I think I can choose colors well, color combinations well, and I can something that looks aesthetic, I can discern that from the gaudy and things like that. So much sense I have. அதனால எப்படி ஒரு எங்க இது ஓடிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயம். முதல்ல ஒரு ஷாப் ஓபன் பண்ணேன். அவங்களுக்கு ஃப்ரெண்டோட ஷாப் அது ஆக்சுவலா. அவங்களுக்காக நான் க்ளோத்ஸ் டிசைன் பண்ணி முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் they had to close shop because that girl was getting married and moving away. ஸோ கொஞ்ச நாள் நான் அந்த மாதிரி பெருசா ஒன்றும் பண்ணாம இருந்தேன். ஸோ அப்பப்போ ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் பண்ணி ஒரு டிசைன் க்ளோத்ஸ் அண்ட் புட் அப் an exhibition. ஸோ ரொம்ப ரெகுலரா பண்ணாம அப்பப்போ பண்ணிட்டு இருந்தேன் நான். Then I thought, okay, let's not, why am I wasting time? And in the middle, once children started going to school regularly, I found that I had a lot of free time in my hand, and we were not doing too many productions. So I said, let me start this business அப்படின்னு சொல்லிட்டு I started. நீங்க நிறைய உங்களோட வாழ்நாள் முழுவதும் அனைத்து துறைகளிலுமே வந்து ஒவ்வொரு படியும் வெற்றியா வந்து அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஒவ்வொரு படியும் வெற்றிகரமான ஒரு பெண்மணியா நீங்க திகழ்ந்திருக்கீங்க. உங்களை வெற்றி பெற செய்தது மற்றும் பெண்களுக்கான உங்களோட ஆலோசனைனா என்னன்னு சொல்வீங்க? அதான் நான் சொல்றேன், பெர்சிஸ்டன்ஸ் வேணுங்க. நம்ம என்ன தொழில் நம்ம எடுத்தாலும் பெர்சிஸ்ட் பண்ணி சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். If you want to get something and you want to do it well, you have to really work into it, put your mind into it, and work consistently. So hard work is the only way I feel. ஸோ நைஸ் மேம். அண்ட் இப்போ நான் உங்களை வந்து நாங்கள் கண்மணி அந்த சீரியலில் வந்து உங்களை அடிக்கடி நாங்கள் பார்க்குறோம். கண்மணி முடிஞ்சு
serial called Surya Vamsam. What I'm doing now is Enga Veetu Meenakshi. It comes on Colors Tamil. So I think if you have the Voot app, you can watch it on that also. ஸோ பிக் ஸ்க்ரீன்லேருந்து அந்த ஸ்மால் ஸ்க்ரீன் இப்போ வந்து சின்ன திரையில் நீங்கள் வந்து அடிக்கடி வர்றது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை அதே சேம் ஃபீல் தானுங்களா? No, acting is the same anywhere. But it's more like going to the office, Kattala poitu vandittu, it's on a regular basis. I'm also doing movies. I just completed a film called Rudran with Lawrence Master. So and the padam ipada mudichiruken. So waiting for that film to be totally complete and probably the year middle release ஆகுமா இருக்கும். So அதுவும் பண்ணிட்டு. யா மேம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே. அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இப்போ உங்களோட டிசைனிங் பிஸ்னஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆக எங்களோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். Everyone please stay safe and stay healthy. மாஸ்க் போடுங்க, சேஃபா இருங்க. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.